இந்தியன் ரெஸ்டாரண்ட் இன் நியூசிலாந்து. ஸோ இங்கே வந்து நெல்சனில் 2-3 இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. அதுவே இந்த சைஸ் ஆஃப் ஊருக்கு கொஞ்சம் பெருசு தாங்க, 2-3 இருக்கிறது. ஸோ டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, லிட்டில் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் தாஜ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ டேஸ்ட் ஆஃப் இந்தியாவும் லிட்டில் இந்தியா வந்து ஹாட் சிட்டி சென்டர்லேயே இருக்குது, ஹாடி ஸ்ட்ரீட்டில். தாஜ் வந்து கொஞ்சம் வெளியே போகணும். இங்கே நெல்சன்லேருந்து நம்மளை பார்க்குறீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட். இது தாஜுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது எந்த விதமான ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. இன்றைக்கி நான் வாங்கணும்னு நான் நினச்சேன். ஸோ வந்து நான் உங்களையும் கூட்டிகிட்டு போய் இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து நான் காட்டுறேன். ஏன்னா அப்படியே சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி என்னெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் இந்த குட்டி ஷார்ட்ஸில் வந்து நான் காமிக்கிறேன். நிறைய டைம் இங்கேயே வேஸ்ட் பண்ணிட வேணாம். 3 நிமிஷம் தான் இருக்குது, டக்குன்னு போகலாம் வாங்க. நார்மலாக நியூசிலாண்ட்லேயே வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும். பட் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் நமக்கு இருக்கிற 2 சாய்ஸ் வந்து இதர் பிரியாணி இல்லை அந்த நான் வித் கிரேவி இதுதான். ஸோ இங்கே நெல்சனில் வந்து எந்த விதமான சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸுமே கிடையாது. பட் ஆக்லாண்டில் வந்து நம்ம சரவணபவனே இருக்குது மெயின் சிட்டி சென்டரில். அது இல்லாமல் கொஞ்சம் அந்த சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு வந்தீங்கன்னா 2 கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது, கொடூர்ஸ் கிச்சன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, மெரைன் டிரைவ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து இப்போ நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து நான் இன்றைக்கி வந்து எப்பயும் போல் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். அதை வந்து $22.40 கேட்குறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் வந்து நார்மலாக இந்த நியூசிலாண்டே எக்ஸ்பென்சிவ் தான், அது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் ஊர்லேருந்து பார்த்தாலுமே நியூசிலாந்து வந்து கொஞ்சம் இந்த ஃபுட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் உள்ளே கொண்டு வர கூட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரேட் அதிகம்ன்றதுனால வந்து மற்ற நம்ம உள்ளே கிடைக்கிற இங்கே ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகவே தான் இருக்கும். Here's your food, Surya. Thank you. Enjoy your food. Thanks for coming and subscribe for more. Thank you. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் இன்றைக்கி சும்மா போய் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவங்களும் வந்து சரி எங்களுக்கு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இந்த எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க நான் சும்மா 2-3 ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் கடைசியில் வந்து இந்த மாதிரி கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து நார்மலாக மற்ற ரெஸ்டாரண்ட் விட இங்கே எல்லா ஃபுட்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து மெயினாக இதை சூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் இங்கே பார்க்கிங் இஷ்யூ கிடையாது. ஆனால் நீங்கள் சிட்டி சென்டர் போனீங்கன்னா பார்க்கிங் ஃபுட் தேடுறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். மற்ற 2 ஹோட்டலும் சிட்டி சென்டரில் தான் இருக்குது, நெல்சனில். ஸோ இங்கே இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பிடிக்கும். ஏன்னா இங்கே நல்லாவும் இருக்கும், ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும். நான் வீடியோவில் காட்டின மாதிரி இன்னும் நிறைய இந்த மாதிரி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் பார்க்கலாம்.